சங்கீதம் 27:5 இப்படியாக இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு வேணும்? என் தேவனே, என்னை உயர்த்துகிற தேவனே.
கரங்களை தட்டி, என் தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. யோபு இப்படியாக எழுதி வைக்கிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நாம் நினைவுக்கும் அதிகமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, எங்கள் தேவனே, நீர் பெரியவர். நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, நீர் மாட்சிமை நிறைந்தவர். மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி என்று எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் அவர் சர்வ ஞானி, ஞானத்தில் நிறைந்தவர். அவர் பெரியவர், மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். நான் எதற்கும் பயப்படாமல் இருக்கும்படி அவர் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வலது கரத்தினால் எங்களை பிடித்துக் கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை மறுபடியாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மறுபடியும் பாடுவோமா? இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மறுபடியும் என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மறுபடியும் மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அந்த சர்வ ஞானியை நாம் ஆராதிப்போமா? வரிகள் இப்படியாக சொல்லுகிறது. மலைகளை அவர் பெயர்ப்பார் என்றார். அவர் மலைகளை பெயர்க்கிறதற்கு வல்லமை உள்ளவர் என்றார். என் தடைகளை உடைக்கிறதற்கு அவர் எமாத்திரம். அல்லேலூயா. அவர் மரித்தோரை எழச் செய்கிறவர் என்றால் அவர் பார்வைக்கு முன்பதாக என் நோய்கள் எம்மாத்திரம். விசுவாசத்தோடு சொல்வோமா? என் நோய்கள் எம்மாத்திரம்.
அவர் மரித்தோரை எழ செய்கிறவர் என்றால் என் நோய்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் தடைகள் எம்மாத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லும். என் தேவன் அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் சர்வ ஞானம் உள்ளவர், உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லும். என் இயலாமையில் உமது வலது கரம் எங்களை தாங்குகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போமா? என் தேவனே, மலைகளை பெயர்ப்பதற்கு நீர் வல்லவர் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அடக்கிறதற்கு நீர் வல்லவர். மக்கள் என்பதாக ஒரு தடையும் இல்லையே ஆண்டவரே. என் இயலாமையில் நீர் செயல்படுவீரும், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீரும், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், ஆதியாகமத்திலே 32:10 இப்படியாக தேவதாஸ் சொல்கிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு காண்பித்த தயவுக்கு, அவர் கிருபைக்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேனே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. அதற்கு நாங்கள் பாத்திரன் அல்ல என்றாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறீரே. உம்முடைய கிருபை மாறாமல் இருக்கிறதே ஆண்டவரே. உம்முடைய சமாதான உடன்படிக்கை மாறாமல் இருக்கிறதே. எங்களுக்கு என்ன வேணும் என்பதை அறிந்திருக்கிற தெய்வமே, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஆராதனை ஆண்டவரே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார்,
பூச்சிகளை பாருங்களேன், அவைகளுக்கு அவர் போஷிக்கிறாரே என்றால் எனக்கும் அவர் போஷிப்பதற்கு வல்லவர். அது நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோமா? காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறவர் அவர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை குறைவின்றி நடத்துவார், என்னை குறைவின்றி நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், எங்களுடைய சபையை அவர் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் அவர் வல்லவர், அவர் வல்லவர். அவர் என்னை போஷிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை உடுத்துகிறவர், என் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார் என்பது நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. கடைசி நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட வருகிற தேவனே, மக்கே ஸ்தோத்திரம், மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவர். காலை வேளையிலே ஆண்டவரை உண்மையை நம்பி நாங்கள் எங்களையே அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பார்வைகள் எல்லாம் உண்மையை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. கடைசி நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட வருகிறீர். உமது கரங்களினால் எங்களை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கரத்தினால் எங்களை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கனங்களையும் மூடும். ஆனாலும்
கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சன்னிதானத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தருணங்களுக்காக நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிபனுக்காக, வாலிப பெண்ணுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் சபையிலே எழுந்தருளுவீராக தகப்பனே. ஒரு உயிர் மீட்சியை சபையிலே கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி வேண்டுகிறோம் ஐயா. இந்த கடைசி நாட்களில் ஆகிலும் தகப்பனே, உம்மை கண்டடையத்தக்க விதத்திலே உம்மை தேட, உம்மை கண்டுகொள்ள ஆவியானவர் சபைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. அது எங்களுடைய தடைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடட்டும் ஆண்டவர். எங்கள் நடுவிலே நீர் உயர்ந்திருப்பீராக. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தீமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிராகரிக்கிறோம். கர்த்தர் மாத்திர எங்கள் நடுவிலே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு முறையாக கூட ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, யார் ஒளி வந்ததாம்? யார் எழும்புகிறார்களோ அவர்கள் பிரகாசிப்பார்கள். அவர்களுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பாக க்ளோரி ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை யாருக்கு உதிக்கும்? கர்த்தருடைய மகிமை எப்பொழுது உதிக்கும்? கர்த்தருடைய மகிமை எப்பொழுது நம்மேல் காணப்படும்? இந்த காரியங்களை வேத வசனத்திலிருந்து நாம் சற்று உற்று பார்ப்போம். ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மன கண்களை தந்தருளுவாராக. இதே அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும். நித்திய வெளிச்சமும். தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். தேவனே உனக்கு எப்படி இருப்பார்? மகிமையுமாய் இருப்பார். க்ளோரி ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுவதற்கு சில வேத வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மோசே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை எப்பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும்? எப்பொழுது சூரியன் உதிக்கும்? விடியற் காலத்திலே சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் உதிக்கிற அந்த விடிகாலையிலே நாம் எதை பார்க்க முடியுமாம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஏசாயா 4:5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபையின் மேலும் என்று சொல்லப்படவில்லை, சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் இரவிலும் பகலிலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறவர், இரவிலும் பகலிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தங்கி தாபரிக்க விரும்புகிறவர், அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை கொண்டு வருவாராம், உண்டாக்குவாராம், பகலில் மேகத்தையும் புகையையும். இந்த பதத்தை நம்முடைய இருதய பலகையிலே எழுதி கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. பகலில் மேகத்தையும் புகையையும், இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேல் எல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். என் வாழ்க்கையிலே எனக்கு கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும் வேண்டும் என்று நம்மிலே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? எனக்கு கர்த்தருடைய காவல் தேவை. நிச்சயமாக கர்த்தருடைய காவல் இல்லாவிட்டால் இன்று நாம் அநேக துர்ச்செய்திகளை கேள்விப்படுகிறோம். அவைகளை பட்டியலிட நமக்கு நேரம் காலமும் போதாது. நாம் அனைவரும் அறிந்ததே, கடைசி விளிம்பிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையானவைகளின் மேல் எல்லாம். ஆண்டவருடைய மகிமை எனக்கு வேணுமே. இந்த மகிமை என்ன பண்ணோம் நம்மளை? அதை கொஞ்சம் பார்ப்போம் என்றால், இந்த மகிமையிலே நம்முடைய விருப்பத்தை வைக்க தவறு விடுவதில்லை. ஏசாயா 58:8 வாசிக்கலாம். 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே உன்னை எங்கே காக்கும்? மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாகிருக்கும். எங்கே அந்த காவல் இருக்கிறது? உங்களுக்குன்னு கர்த்தர் பொதுவான முறையிலே சொல்லவில்லை. யார் ஒருவர் எழும்புகிறார்களோ, இருக்கிற இடத்திலிருந்து எழும்புகிற நிலைமை, இருக்கிற அசுத்த ஜீவியத்திலிருந்து எழும்புகிற நிலைமை, ஆண்டவரே கர்த்தரே நமக்கு சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் அசுத்தத்தை உன்னை விட்டு அகற்று. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நான் அசுத்தமே என்கிட்ட இல்லைன்னு எவர் ஒருவரும் சொல்லிவிட இயலாது. ஏனென்றால் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நம்மை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய அசுத்தங்கள் நமக்கு புலப்படும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன பண்ணுமாம்? பின்னாலே, உனக்கு பின்னாலே கர்த்தருடைய மகிமை வருகிறது. நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு செங்கடலை கடக்க பயத்தோடு திகிலோடு இருக்கிறார்கள். மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு சவக்குழிகள் இல்லை என்றா இப்படி எங்களை கொண்டு வந்து கடல்ல தள்ளி விடுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற? முறுமுறுப்பு. கர்த்தர் தான் சொன்னார், கானான் தேசத்தை உனக்கு தருவேன், நான் உனக்கு சொல்கிற இடத்துல எனக்கு ஆராதனை செய்யுங்க, ஆராதனை செய்யுங்கன்னு அழைத்த தேவன் பாதியிலே விட்டு விடுவாரோ? ஜனங்களுக்கு அங்கே விசுவாசம் இல்லை. தங்களை அழைத்த அந்த தலைவனிடத்திலே தங்களுடைய வெறுப்பை உமிழ்கிறார்கள். மோசேயும் ஜனங்களுக்கு பயந்து கர்த்தரை பார்க்கிறான். என்னையே ஏன்பா பார்க்குற? உன் கையில் என்ன இருக்கு? கோலை நீட்டு. சமுத்திரம் இரண்டாக பிரிகிறது. இப்பொழுது சமுத்திரத்தின் மறுகரைக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். திரும்பி பார்த்தா எதிரியும் வந்து கொண்டிருக்கிறான். அடப்பாவமே, எதிரியும் துரத்துகிறான். கடலுக்குள்ள வந்துட்டானே. நீங்கள் வேதத்தில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய மகிமை அவர்களை எப்படி காத்ததாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 19-20 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி
அவர்களுக்கு பின்னாக மகிமை பின்னாலே காக்கும்படியாக. முதல்ல தான் சொல்றாரு, நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் குதிரை வீரராலும் நான் என்ன செய்யப்பட போகிறேன்? மகிமைப்பட போகிறேன். நானே கர்த்தர் என்பதை. ஏன்னா அநேக விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நானே கர்த்தர் என்பதை இந்த நாளிலே அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் மகிமைப்படுவேன். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? முன்னாலே நடந்த தேவதூதனானவர் பின்னாக என்ன செய்கிறார்? நடக்கிறார். வாசிக்கலாம் 19. அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஏன் பின்னே நின்றது? ஆண்டவர் விவரம் இல்லாமல்லாம் பின்னால போக மாட்டார். உங்களை காக்கும்படியாக, எதிராளியின் கரத்திலிருந்து உங்களை பத்திரப்படுத்தி மீட்டு கொள்ளும்படியாக. இப்போ 20 வாசிக்கலாம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும். ஏன் அவர் பின்னால வருகிறார்? 2 சேனையும் மிங்கிலாகி விடக்கூடாது. எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க கடலுக்குள்ள. இவங்களா அவங்களா தெரியல. ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி நடுவில் வந்தது. அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவையும். உனக்கு பின்னால ஒருவேளை இருள் இருக்கிறதோ, இருள் போன்ற இரவு போன்ற பாதையிலே நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேனே, யார் என் இருளை அகற்றுவார்? ஆண்டவர் ஏசாயா 60 சொல்லுகிறார், உன் மேலே இருள் காணப்படும்னா சொல்லுகிறார். நீங்கள் அந்த வாக்கியங்களை மனனம் செய்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்வது மிகவும் நன்றாயிருக்கும். மீண்டுமாக அந்த வசனத்திற்கு நேராக வருவோம். ஏசாயா 60:1-2. இப்படி 10 தடவை வாசித்தாலாவது நம்ம மனதிலே அது தங்கும் அல்லவா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் இந்த நாட்களிலே பூமியிலே ஒரு க்ளூமி டேஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒரு இருள் நிறைந்த காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்ரஷன், எதிர்ப்பு சக்திகள் தான் அதிகம். தவறாய் நாம் நிதானித்து விட வேண்டாம். நம்முடைய வாசனை நம்மை காண்பித்து விடும். நம்முடைய நல்ல வாசனை என்றால் அங்கே கர்த்தருடைய மகிமை காணப்படும். துர்வாசனை என்றால் இருள் காணப்படும். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, உன் வாழ்க்கையில் இருள் காணப்பட வேண்டுமா? கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்பட வேண்டுமா? தெரிந்து கொள்ளுவது உன் கரத்தில் தான் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். நீ அறிந்தோ அறியாமலோ இருளை தெரிந்து கொள்ளலாம். அப்ரஷன், எதிர்ப்பு, சுற்றிலும் வருகிற ஜனங்களிடத்திலிருந்து எனக்கு எதிர்ப்பு வருகிறது, தெரிந்து கொள்ளலாம். பாவம், இன்றைய சபை பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளுவதை விட பாவத்தை தெரிந்து கொள்ளுவதை மிகவும் விரும்புகிறது. அறிந்தோ அறியாமலோ அது தெரியாது. ஆனால் சபை பாவத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருள் தான் அங்கே காணப்படும். இந்த அசுத்தங்களை நம்மை விட்டு களைந்தெறியும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். வாசிக்கலாம். ஏசாயா 35:2 கடைசி பகுதியிலே பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் அவர்கள் என்ன செய்வார்களாம்? காண்பார்கள். உன்மேல் காணப்படுகிற கர்த்தருடைய வல்லமை, உன்மேல் காணப்படுகிற கர்த்தருடைய மகிமை நீ மட்டும் பார்க்க மாட்ட. அருமையான சகோதரா சகோதரி, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் காண்பார்கள். வாசிக்கலாம். ஏசாயா 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன். பாருங்க, அந்த மகிமை வரும் பொழுது அதுக்கு என்ன ஏற்படுகிறது? ஒரு செழிப்பு. ஆர்டினரி ப்ராஸ்பரஸ் அல்ல, மிகுதியான செழிப்பு. இன்னைக்கு செழிப்பின் உபதேசத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த செழிப்பை குறித்து நான் இங்கே பேச வரவில்லை.
கர்த்தருடைய மகிமையின் செழிப்பு உன்மேல் காணப்படும் என்றால் நேச்சுரலாக பூரிப்பு, ஆனந்தம், களிப்பு. ஆனந்தம் களிப்பு இருந்தால் தானாகவே என்ன வரும்? வாயில சங்கீதம் தான் வரும், பாடல் தான் வரும், துதி ஆராதனை சத்தம் தான் அங்கே எழும்பும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் யார் ஒருவர் எழும்புகிறார்களோ, பாவத்தில் இருந்து எழும்புகிறார்களோ, துணிகரமான அக்கிரமங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக எழும்புகிறார்களோ, அவர்கள் எதை பார்ப்பார்களாம்? கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நம்மள எத்தனை பேருக்கு ஆசைங்க, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய மகத்துவத்தை நான் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த மகிமை எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தலுக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி விளிம்பிலே வந்திருக்கிறோம் தானே. வெளிப்படுத்தலில் இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11:10 வாசிக்கலாம். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த, அந்த மகிமை எப்படிப்பட்டதாம்? மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போல, பளிங்கின் ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. வாசிக்கலாம் 10. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த, பாருங்க, தேவனுடைய மகிமையை அடைந்த. இதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு, த க்ளோரி ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய மகிமையை இனிமே அது அடையும் இல்லைங்க, அடைந்த. அங்கே இறந்த காலத்திலே, கடந்த காலத்திலே பேசப்படுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். யார் காண்பிக்கிறார்? தூதன் காண்பிக்கிறான். இப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளுவதற்கு கடினமாகத்தானே இருக்கிறது. என்னதுங்க, ஏதோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை, கொஞ்சம் அப்படியே வாங்க. அதே அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் சூரியனும், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமையும் சொல்லப்படல, மகிமையும் என்று சொல்லப்படல, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களையும் என்னையும் நிரப்பும் என்றால், மூடும் என்றால், நம் வாழ்விலே காணப்படும் என்றால், ஒரு பிரகாசம் மற்றவர்கள் பார்க்க முடியும். அவங்க யாரோ என்னை பற்றி போட்டு கொடுக்குறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியணும். யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாவற்றையும் குறுகிய மனப்பான்மையோடே சிந்திக்கிறோம். யாருக்கும் யாரை குறித்தும் பேசுவதற்கு நேரமும் இல்லை. ஏதோ நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்மளை பற்றி அவங்க சொல்கிறாங்க. பெரிய ஆளாக இருந்தால் உங்களை பற்றி சொல்லலாம், இல்லையே. கர்த்தருடைய மகிமை உங்களிடத்திலே பிரகாசிக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவசியம் இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லல, ஆட்டுக்குட்டியானவரே அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமிற்கு விளக்கு. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு யாருங்க விளக்கு? எனக்கு எங்கள் பாஸ் தாங்க விளக்கு. மந்த்லி அவரில் சப்போர்ட் பண்ணுறாரு, டைமுக்கு கொடுத்துருவார் கவர். உங்கள் பாஸ் உங்களுக்கு விளக்கு என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? என்னுடைய ஹெவன்லி பாஸ் எனக்கு விளக்கு, ஆட்டுக்குட்டியானவரே எனக்கு விளக்கு. ஏன்? அவருடைய மகிமை என்னை என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது, என்னிலே பிரகாசிக்கிறது, என்னை பிரகாசிப்பிக்கிறது. வாசிக்கலாம். எசேக்கியேலுக்கு போவோம். எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஆலயத்தை குறித்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல்
43:2. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அந்த மகிமைக்கு ஒரு சத்தமும் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை அற்புதம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை எங்கிருந்து வந்தது? கிழக்கு திசையில் இருந்து வந்தது. அதனுடைய அந்த மகிமைக்கு கர்த்தர் எவ்வளவு அழகா ரெஸ்பெக்டடா சொல்லுகிறார். மகிமை என்றால் அதற்கும் தானே சொல்லப்பட வேண்டும். கர்த்தருக்கு இலக்கணம் தெரியவில்லையோ? மகிமைக்கு அப்படின்னு சொல்லல, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி, இன்னைக்கு பூமி பிரகாசிக்கலையே, இருள் தானே பூமியிலே காணப்படுகிறது. அப்ரஷன், எதிர்ப்பு, தீமை நிறைந்து காணப்படுகிறது. எங்க பார்த்தாலும் விபத்தின் செய்திகளை கேட்கிறோம், எங்க பார்த்தாலும் ஆபத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம், எங்க பார்த்தாலும் நோய் கிருமிகளின் தாக்குதல்களை கேள்விப்படுகிறோம், எங்க பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எங்க வீட்டுக்குள்ள வெளியில ஒரே யுத்த சத்தம் தான் மிகுதியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இந்த பிரகாசம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாசம், மகிமை நம்மிலே மூடப்பட வேண்டும் என்றால் நாம் என்னவெல்லாம் செய்தால் அவருடைய மகிமையை இந்த பூமியிலேயே நான் அனுபவிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது ஆம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் முற்றிலுமாக அடிபணிவோம். நாம் நேச்சுரலாக என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய மகிமையெல்லாம் அவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான் அல்ல, எனக்கும் தான் என்று நாம் விசுவாசித்து அந்த கர்த்தருடைய மகிமையை கண்டடைவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும், அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும், மகிமை இருக்கிற இடத்துல எல்லாம் வல்லமை இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க எங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, பாவத்தை எதிர்க்கிற வல்லமை, பிசாசின் தீமைகளை முறித்து போடுகிற வல்லமை, தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே. ஏசாயா 35 பார்த்தோம், ஏசாயா 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் புகையையும். இன்று சபைகளிலே புகையை போடலாம். அந்த புகையை குறித்து இங்கே பேசப்படவில்லை. இது பரலோகத்தின் சாயலை போன்றது என்று வர்ணனை கொடுக்கலாம். வேதம் அதை மறுக்கிறது. நம்ம போடுற புகைக்கு கொசு ஈ கூட மடியாது. ஆமாவா இல்லையா? புகை போட்டுட்டு போகிறாங்க, அடுத்த செகண்டே உங்கள் வீட்டை சுற்றிலும் 4 கொசு வரதானே செய்யுது. எங்க புகை போட்டிங்களே நாம் கேள்வி கேட்க முடிகிறதா? ஆனால் இந்த புகை, இந்த வல்லமை, இந்த மகிமை அந்த சபை ஆலயம் முழுவதிலும் அந்த மகிமையினால் ஏற்படுகிற புகையினாலே நிறைந்தது. இந்த சபை, நான் உட்கார்ந்திருக்கிறேனே, இந்த சபை, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்க தான் ஆண்டவருக்கு ஆலயம். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆலயமாயிருக்கிறோம். நம்முடைய இந்த சரீரமாகிய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையினால் உண்டான புகை நிறைந்திருக்கிறதா? நம்மை நாமே பரிசீலனை செய்து கொள்ளுவோம். இந்த புகை பாருங்க, தேவ ஆலயத்துக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ண முடியல? என்டர் ஆகவே முடியல. பழைய ஏற்பாட்டில் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அவன் நெடுமுழங்காலிட்டு, ராஜா, ஆர்டினரி பர்சன் கிடையாது, சமாதானத்தை விரும்புகிற மன்னன், அனைத்து மக்களும்
பிரபுக்களும் ராஜாக்களும் இவனுடைய ஞானத்தை பரிசோதிக்க வந்து அவர்கள்தான் தோற்று போனார்களே தவிர இவன் தோற்கவில்லை. அப்படிப்பட்ட ஞானம் மிகுந்தவன் கர்த்தர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவருக்கு முன்பாக நேர் முழங்காலிட்டு ஜெபிக்கிறான். இந்த ஆலயத்திலே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த ஆலயம் உம்முடைய மகிமையினால் புகையினால் மூடப்படட்டும் ஆண்டவரே. அவன் ஜெபித்து முடித்த பொழுது, நீங்க 2 நாளாகமம் 7:1 தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினதாக நாம் பார்க்க முடியும். ஆசாரியர்களும் உள்ளே என்ன செய்ய முடியலையாம், பிரவேசிக்க முடியல. நானும் இப்படிப்பட்ட மகிமைக்குள்ளாக கடந்து வர விரும்புகிறேன். நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தான் தேவாலயம், நான் அந்த புகையினால் நிறைந்திருக்க வேண்டும்? அப்படி என்றால் வாட் டு டூ, நான் என்ன செய்வது ஆண்டவரே? இந்த கடைசி நாட்களிலே எனக்கு உங்க புகையினால், எனக்கு உங்க மேகத்தினால், மகிமையினால் நிறைந்திருக்கிற ஜீவியம் வேண்டும் ஆண்டவரே. வாசிக்கலாம். ஏசாயா 24:23 எவர் ஒருவரிடத்திலே கர்த்தருடைய ஆளுகை காணப்படுகிறதோ அவர்களிடத்திலே தேவனுடைய மகிமை காணப்படும். வாசிக்கலாம். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும். பாத்தீங்களா? கர்த்தருடைய ஆளுகை உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நமக்கு நேரம் வெளியே போய் யோசிக்க நேரம் இருக்காது. இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். உங்களை யார் ஆளுகை செய்கிறார்? நீங்களே உங்களை ஆளுகை செய்கிறீர்களா? அல்லது உங்கள் பார்ட்னர் ஆளுகை செய்கிறார்களா? அல்லது உங்கள் பெற்றோர் ஆளுகை செய்கிறார்களா? அல்லது உங்களுடைய சுய சித்தம், சுய விருப்பம் ஆளுகை செய்கிறதா? இது எல்லாம் இல்லைங்க, கர்த்தரே என்னை ஆளுகை செய்கிறார். அப்படி யார் ஒருவர் சொல்லுவார் என்றால் அவர்களுக்கு முன்பாக எது உண்டாயிருக்கும்? மகிமை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஆளுகை உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நாம் அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை நாமே செலக்ட் பண்ணி கொள்ளுகிறோம். ஓகே, இது நல்லா இருக்கு, இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் அதனுடைய முடிவிலே மனிதனுக்கு அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அந்த முடிவு எப்படிப்பட்டது? மகிமை அல்ல. அந்த முடிவு எப்படிப்பட்டது? அழிவுக்கு ஏதுவானது, இருளுக்கு ஏதுவானது, மரணத்திற்கு ஏதுவானது. ஆனால் யார் ஒருவரிடத்திலோ கர்த்தருடைய ஆளுகை தங்கி இருக்கும் என்றால் அவர்களுக்கு முன்பாக எது காணப்படும்? கர்த்தருடைய மகிமை. மனிதர்களுடைய மகிமை இல்லைங்க, கர்த்தருடைய மகிமை காணப்படும். அதை தான் ஏசாயா 60:1 எழும்பு தென் ஷைன், அரைஸ் ஃபர்ஸ்ட்லி தென் ஷைன். நம்ம பிரகாசத்தை விரும்புகிறோம், ஆனால் எழும்ப மாட்டேங்கிறோம். எழும்ப என்ன செய்ய வேண்டும்? நான் அல்ல, நாட் ஐ பட் கிரைஸ்ட். கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது நீங்களே என்னை ஆளுகை செய்யுங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்து பாருங்க, நீங்களே கர்த்தருடைய மகிமையை சாட்சிகளாக பகர முடியும். ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடுவாராக. இந்த மகிமை என்கிற பதம் முழு வேதாகமத்திலும் 606 தடவை வருகிறது. கிட்டத்தட்ட மகிமை என்கிற பதம் மாத்திரம் 606 தடவை முழு வேதாகமத்திலும் வருகிறது. 376 தடவை பழைய ஏற்பாட்டிலும் 230 தடவை புதிய ஏற்பாட்டிலும் மகிமை என்கிற பதத்தை நாம் பார்க்க முடியும். இந்த அளவிற்கு மகிமையை குறித்து ஏன் இந்த பரிசுத்த வேதாகமம் அவ்வளவு வற்புறுத்தி வலியுறுத்தி பேசுகிறது? இந்த மகிமையை அநேக வேதத்திலே அழகான வார்த்தைகள் உண்டு. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்டு எது என்றால் கர்த்தருடைய மகிமை. வேறு எதுவுமே அழகு கிடையாதுங்க. கர்த்தருடைய மகிமை என்கிற காரியம்
மிகவும் அழகுள்ளது. இந்த மிகவும் அழகுள்ள மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்கும் பொழுது நீங்களும் எப்படி இருப்பீங்க? அழகாய் இருப்பீங்க. பிரகாசம் இல்லைங்க, அழகு. கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரம். அந்த மகிமை உங்களிடத்திலே பிரவேசிக்கும் பொழுது இன்றைய இளைய தலைமுறை அதை இழந்து கொண்டு இருக்கிறது. சபை அந்த பிரகாசத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிருச்சு. எனக்கெல்லாம் வேண்டாம், வேற யாராவது வாங்கிக்கங்க. ஆனால் வேதம் நமக்கு அன்புடன் ஆசையுடன் எச்சரித்து வலியுறுத்துகிற காரியம், எழும்பு, நீ பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த மகிமை என்கிற பதத்தை தியானிக்கவே முடியலைங்க. மண்டை கொடசலாக இருக்கு, தலை வலிக்குது, இருதயம் கனம் அடைகிறது. அந்த அளவிற்கு சேலஞ்சிங் வேர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா மகிமை. இதை நம்முடைய மனதால், நம்முடைய ஹியூமன் மைண்டினால், இந்த குருவி மூளையிலே தியானிக்க முடியவில்லை. இந்த மகிமை அதை தான் வெளிப்படுத்தல் 21:11 பார்த்தோம். அதன் பிரகாசம் வச்சிரக்கல், ரத்தினக்கல் என்று, அந்த பளிங்கின் ஒளி என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுது கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய மகிமை என்னிலே காணப்படும். கர்த்தருக்கென்று நான் எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை என்னிலே, நம்மிலே, உங்களிலே காணப்படும். அடுத்ததாக எப்பொழுது கர்த்தருடைய மகிமை நமக்கு காணப்படும்? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17-16 வாசிக்கலாம். மேலும் காணப்படுவதை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இந்த மகிமைக்கு ஒரு அட்ஜெக்டிவ் அங்கே சொல்லப்படுகிறது, மிகவும் அதிகமான நித்திய கனம். வெறும் மகிமை மட்டும் இல்லைங்க. அதனால தான் இந்த வார்த்தையை நம்மளால நமக்கு கிரகித்து கொள்ள முடியலை. ஏன்னா அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் மகிமைக்கு அவர் ஒருவர் மட்டுமே பாத்திரர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகிமை வாஞ்சிக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுகிறது? ட்ரையல்ஸ், உபத்திரவங்கள். உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம். இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு என்ன உண்டு? மகிமை உண்டு, கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து சேருங்க சொல்லவில்லை. உங்களுக்கு மகிமை நீங்கள் பெற்று ஆனந்தித்து கழித்து மகிழ்ச்சி அடைவது அங்கே ஒருத்தருக்கு எரிச்சலாய் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறார், கலக்கத்திற்குள்ளாக உங்களை கொண்டு செல்லுகிறார். உங்களுக்கு ஒரு டர்மாயில், குழப்பம் ஏற்படுகிறது. இதுவா அதுவா, மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாம். எதை தெரிந்து கொள்ளுவது? கர்த்தருடைய ஆளுகையை தெரிந்து கொள்ளுவதா? நானே என்னை ஆளுகை செய்து கொள்ளுவேன். எனக்கு அவ்வளவு ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பின்னையே கர்த்தருக்கு அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். சத்துரு வஞ்சகமாக உங்களுக்கு நயமாக ஆலோசனை கொடுப்பான். நீ எவ்வளோ அறிவாளி, நீ செஞ்சா எம்பிட்டு திறம்பட செய்வ, ஏன் கர்த்தரை டிஸ்டர்ப் பண்ணுற? கர்த்தருக்கு அது புரிய மாட்டேங்குது. விற்று, அவரை விற்று என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தை வாசிக்கிறதை நாம் என்ன செய்து விடுகிறோம்? நிறுத்தி விடுகிறோம். இந்த வசனம், ஐ நோ ஆல், ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வசனம் தானே, அந்த வசனம் தானே, எது இந்த வசனத்தெல்லாம் நம்ம தான் எழுதி வச்ச மாதிரி, இது தானே, இது எனக்கு நன்றாக தெரியும். யார் உங்களை ஆளுகை செய்வது? நானா, கர்த்தரா? அங்கே எதிரிலே ஒரு நபர் உங்களை உபத்திரவத்திற்குள்ளாக்குகிறார், யோசிக்க விடாம அப்படியே குழப்புகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எப்படியாவது பத்திரமா வந்து சேருங்க அப்படி சொல்லலை நம்ம ஆண்டவர். திடன் கொள்ளுங்கள், பி கரேஜ். உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக இருங்க. அந்த உபத்திரவம் உங்களை ஒன்றும் செய்யாது. 10 நாள் தான் உபத்திரவம், அப்புறம் உங்களுக்கு வாடாத ஜீவ கிரீடம் தான், கவலைப்படாதீங்க. ஆனால் பட் யூ ஹேவ் டு டூ ஒன் திங்,
மரண பரியந்தம் நீ எப்படி இருக்க வேண்டும்? அந்த மகிமைக்கு உண்மையாய் காணப்பட வேண்டும். சபையிலே அந்த உண்மையை பார்க்க முடியவில்லை. சபை என்று சொல்லும்போது நான் இந்த பில்டிங்கை சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பிலே உண்மை இருக்கிறதா? உண்மையுள்ள தேவன் உண்மையாய் நாம் சொல்லுவதை ஆமோதிப்பாரா? அநேகர் சோர்ந்து போய் விடுகிறோம். சத்ருவினுடைய குழப்பங்கள் என்னை தாக்குது, எனக்கு எதை தெரிந்து கொள்ளன்னு தெரியல. இப்ப 16வது வசனத்துக்கு வருவோம். ஆனபடியினாலே நாங்கெல்லாம், பவுல் சொல்றார் பாருங்க, அவருக்கு வராத பாடுகளா? நீங்க இந்த கொரிந்தியர்ல அவர் சொல்லுகிற உபத்திரவங்களின் பட்டியலிலே ஒன்று கூட நம்ம படவே இல்லைங்க. சொகுசா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 11 மணிக்கு ஏர்லி மார்னிங் தானே எழும்புகிறோம். நினச்சா சர்ச்சு, நினைக்கலைன்னா ஆப்சண்ட்டு தான். எனக்கு தோணுச்சுன்னா தான் வருவேன், எனக்கு வேலை இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருப்பேன், ஏன் இஷ்டம். அப்படி பவுல் வாழ்க்கையிலே இல்லை. அவர் சொல்றாரு, அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அந்த உபத்திரவத்துக்கு அவர் அந்த பட்டியலை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதை போய் லேசுன்றாரு அப்படின்னு நமக்கு தோணும். லேசான உபத்திரவம் எதை கொண்டு வருகிறது? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வருகிறது. ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்வதில்லை? சோர்ந்து போகிறதில்லை. ஒரு சில ஆத்துமாக்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக தைரியத்தை கொடுப்பாராக, புது பலனை கொடுப்பாராக. அதனால எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும் உள்ளான மனுஷன், இந்த மகிமை உங்களை என்ன பண்ணுகிறது? நாளுக்கு நாள், டே பை டே உங்களை ரெனியூயல் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் புதிதாக கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் நம்மளே சொல்ல முடியும்? ஒருத்தரும் சொல்ல முடியல பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை நடத்துகிறார். அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளுகிறேன், அவருடைய கிருபையை நான் புரிந்து கொள்ளுகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது நான் மாத்திர இந்த பரலோக பாக்கியங்களை அனுபவிக்கிறேனே, அனுபவிக்காத பிள்ளைகள் அநேகர் மறுகரையிலே இருக்கிறார்களே, அந்த பாரம் என்னை அழுத்துகிறது. என் பக்கத்தில் இருக்கிற நாற்காலி காலியாய் கிடக்கிறதே, என் உள்ளம் துவண்டு வேதனைப்படுகிறது. இதிலே நான் புதிதாக கர்த்தருடைய பாரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஆளுகை செய்தால் மகிமையை அனுபவிக்கலாம். கர்த்தருக்குள்ளாக நாம் எழும்புவோம் என்றால் கர்த்தருடைய மகிமை நம்மிலே காணப்படும். கர்த்தருடைய அந்த உபத்திரவ பாதையிலே நாம் போனாலும் கூட சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல், கர்த்தருக்குள்ளாக நான் வளருவதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவேளை புறம்பான மனுஷன் அழியலாம், அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னை என்ன செய்கிறார்? கர்த்தர் அந்த மகிமையினாலே புதிதாக்குகிறார். இப்போ சொல்லுங்க, உபத்திரவம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? அதிக நித்திய கன மகிமையை நமக்கு தரும் என்றால் அந்த மகிமைக்காக நாம் ஏன் உபத்திரவப்படக்கூடாது? நாம் ஏன் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பாடுகளை, 3 வித காரியங்களினாலே பாடுகளை நாம் அனுபவிக்க கூடாது. ஞான குறைவினாலே ஒரு காரியத்தை செய்து நான் கஷ்டப்படுறேன், அது எனக்கு மகிமையை கொண்டு வரும், தப்பாய் நினைத்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கையிலே 5 விரல்கள் இருக்கிறது. ஒரு விரல் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். காலை தோறும் அவருடைய சமூகத்திலே நான் அல்ல, கிறிஸ்து இந்த நாளிலே மகிமைப்படுவீராக கர்த்தர் கரத்தில் நம்மை கொடுக்க வேண்டும். ஞானமே முக்கியம். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை நம்ம சம்பாதிக்கிறோமா? எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோம். சின்ன பருவத்தில் அதிக பணத்தை சம்பாதிக்கிறோம், அதிக கல்வியை சம்பாதிக்கிறோம். அந்த ஞானத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை.
வேதம் சொல்லுகிற ஞானம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஞானம், இயேசு கிறிஸ்துவே எனக்கு நீதி, மீட்பு, பரிசுத்தம். அந்த இயேசுவாகிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயலும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மிலே காணப்படுமே. இந்த மகிமையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு பக்தன் இவ்விதமாக ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். யாத்திராகமம் 33:18 வருவோம் என்றால் அங்கே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்யுங்க, காண்பித்தருளுங்க. மகிமையின் தேவனை தரிசித்தவங்க. நெருப்பு எரியுது, ஆனா செடி என்ன பண்ணல, எரியல, அழியல. நெருப்புக்கு அது சாம்பலாக வேண்டும் தானே, ஆனால் அந்த தாவரம் சாம்பலாகல. நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் அப்படின்னு போக வரும் பொழுது கர்த்தர் தடை செய்கிறார். நீ அங்கேயே நில்லு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. மகிமையின் கர்த்தர் அங்கேயே தரிசனை கொடுத்த கர்த்தர். இவனுடைய விருப்பம் பாருங்க. கர்த்தர்கிட்ட கேட்குறான், உம்முடைய மகிமையை எனக்கு என்ன பண்ணுங்க, நம்மள எத்தனை பேருடைய ஜெபம்ங்க இப்படி இருக்கு, எனக்கு இதைத்தான் அதைத்தான் அப்படி தான் கேட்குறோம். இது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் 100 அல்லேலியா போடு. ஏதோ நம்ம போட்ட 100 அல்லேலியாவில் பரலோகத்தில் ஒரு காம்பவுண்டு வால் கட்டப்படுகிற மாதிரி நான் 1000 தோத்திரங்கள் செலுத்தி விடுவேன். 5 செகண்டில் நீ போடுற 1000 தோத்திரத்துக்கு தான் ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருக்கிறாரோ? நாம் சரியாய் நிதானிக்க மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மோசே கேட்குறான், கர்த்தரை கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. நீங்கள் அதுக்கு முந்தைய அதிகாரங்களில் வாசித்து பாருங்க. முகமுகமாக தேவனோடு பேசுகிறான். கற்பலகைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். அப்பெல்லாம் பார்க்காத மகிமையா இவருக்கு. ஆனால் இவர் ஜெபம் பாருங்க, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். என்ன மைட்டி ப்ரேயர் பாருங்க. நம்ம ஜெபம் எப்படிங்க இருக்கு, ரெப்படிஷன் தான். சிலர் ஜெபத்தெல்லாம் கேட்டால் ஷார்ட்டாக தூங்கி எழுந்திரிச்சிடலாம். வீட்டில் நமக்கு தூங்குறதுக்கு டைம் இல்லைன்னா சிலர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே லேசாக கோழி தூக்கம் வந்து விடட்டும். அவங்க ஜெபித்து முடிக்க ஆமேன் போடுவாங்க பாருங்க, டக்குன்னு எழுந்திரிச்சிடலாம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா கேட்டு கேட்டு அலுத்து போய் விட்டது. அதே வார்த்தை, அதே அரைத்த மாவையே அரைக்கிற நிலைமை. மோசே அப்படி கேட்கலங்க, உங்கள் மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நம்ம ஜெபம் எப்படிங்க இருக்குது? 96ஆம் சங்கீதம் 8வது வசனத்துக்கு வருவோம். சங்கீதம் 96:8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். முதல்ல உள்ள வரும்போதே மகிமையை கொண்டு வாங்க, மகிமையை செலுத்துங்கன்னு தான் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார். 29ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 29 முதல் 2 வசனம். பலவான்களின் புத்திரரே, பாருங்க, நம்மளெல்லாம் வேதம் எப்படி அழைக்கிறது? பலவான்களின் புத்திரர். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அநேக நேரங்களிலே அவருடைய மகிமையை நாம் திருடிக் கொள்ளுகிறோம். இது நான் என் மகிமைக்கென்று கட்டின ஆலயம் அல்லவா, நான் கட்டின அரண்மனை அல்லவா, நான் கட்டினது. இந்த வீடு யார் கட்டுறா? நான் கட்டுறேன். நானா இருக்க கண்டு ஜபத்தில் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இனிமே தப்பித்தவறி அப்படி நாம் சொல்லி கர்த்தருக்குரிய மகிமையை நாம் திருடிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். நீங்க எடுத்துக்கிட கூடாது. என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நம்ம நிறைய நேரம் நாமளே எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளை அறியாமலே எடுக்கிறோம், தெரிந்து செய்ய மாட்டோம். நம்மெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, கர்த்தருடைய மகிமையை விரும்புகிற பிள்ளைகள். நாம் நம்மை அறியாமல் கர்த்தருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இது நான் செஞ்சதுங்க, இது பார்த்தீங்களா, நான் ரொம்ப
நல்லா பாடுவேங்க, நான் ரொம்ப நல்லா சமைப்பேங்க, நான் ரொம்ப நேர்த்தியாக உடுத்துவேங்க, எங்கள் வீடை நான் நேர்த்தியாக வச்சுக்கிடுவேங்க, எல்லா மகிமையும் எனக்கு தான். இதுக்கு காரணர் யார்? எனக்கு இந்த மைண்டை கொடுத்தது யார்? அவர் தாங்க கொடுத்தார். அவர் எனக்கு ஆலோசனை தந்தார். அப்படி யாராவது நம்ம சொல்லுவோமா? அதை விட்டுருவோம். நான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, நாட் ஐ பட் கிரைஸ்ட். இது எப்பொழுது நம்மிடத்திலே வருமோ அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். இப்போ வேதத்திலே மகிமையை எழுத்தின்படியாக சரீர கண்களிலே பார்க்க முடியுமா முடியாதா? உங்களுடைய பதில் என்ன? முடியுமா முடியாதா? ஆமா இல்லை. அமைதியாக இருந்தா ஆமா இல்லை, ரெண்டையும் சேர்த்து சொல்லிடாதீங்க. ஆமா இல்லை, நம்ம பேசும்போது அப்படி தானே சொல்கிறோம். ஆமா இல்லை, ரெண்டையும் கலந்து அடிப்போம். அதுலெல்லாம் சமத்து குட்டிகள். ஆமா இல்லை, கர்த்தருடைய மகிமையை நான் தரிசிக்க முடியும். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஓரிரு கரங்கள் தான் ஆம் என்று சொல்லுகிறது. அது அல்லேலுயா என்று மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கிறது. வேதத்திலே நாம் பார்ப்போம், ஒருவேளை அது எப்படிங்க, அவரை பார்த்தவங்க உயிரோடே இருக்க முடியாது, அவரை பார்த்தவங்க உயிரோடே இருக்க முடியாது, ஆனால் அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்றால் நாம் உயிரோடு இருந்து கர்த்தருக்காக காரியங்களை சாதிக்க முடியும். வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே தீர்க்கன் ஏசாயாவை தேவனுடைய மகிமை நிரப்புகிறது. எழுத்தின்படிதானே, அது ஆவியின்படியா? வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. மகிமை எங்கெல்லாம் வருகிறதோ புகையை அங்கே பார்க்க முடியும். சும்மா ஒரு டப்பால வச்சுக்கிட்டு புஷ் ஒரு அடி அடிச்சுட்டு மகிமை மகிமை அல்லேலூயா போடுக, அது இல்லைங்க. கர்த்தரை ஒருவரை ஒருவர் தூதர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். என்ன சொல்லி மகிமைப்படுத்துகிறார்கள்? அவர் ஒருவரே பரிசுத்தர், அவரை அறிகிற அறிவினால் பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கும்ல, நிறைந்து இருக்கிறது. அப்படி சொல்லுகிறவர்களின் சத்தத்தினாலே வாசல் நிலைகள் என்ன ஆகிறது? இன்னைக்கு நம்ம போடுற தோத்திரத்தில் நம்மளே அசைய மாட்டோம், அப்படிதானே? ஆராதிக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எங்கிட்டுங்க உயர்த்துறது? காலங்காத்தால் பச்சை தண்ணி குடிக்காமல் வந்து நிற்கிறோம், சத்தத்தை உயர்த்தியா நாம் அப்படியே நிற்போம். நான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. நமக்கேற்ற வசனங்கள்லாம் நிறையா உண்டு. நான் எப்படிங்க அசைவேன்? அதெல்லாம் சத்தத்தை உயர்த்த மாட்டேன். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம போடுற தோத்திரம் நம்ம காதுக்கே கேட்குமா? கேள்விக்குறிதான். ஆனால் தூதர்கள் போட்ட சத்தத்தில் வாசல் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் அப்பொழுது நான் இப்ப தீர்க்கன் எழுத்தின்படியாக இந்த மகிமையை அனுபவித்த பிறகுதான் சொல்லுகிறார், அதமானே. அப்படி என்றால் கர்த்தருடைய மகிமையை, காட்ஸ் க்ளோரி இஸ் விசிபிள், கர்த்தருடைய மகிமையை கண்களினால் காண முடியும். வேதத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்திலே முழங்காலில் நின்று கர்த்தருடைய மகிமையினால் ஆட்கொள்ளப்படுகிறதை நாம் அநேக வாயிலாக கேட்க முடியும். அவங்க வாழ்க்கை நமக்கு சொல்லும், அவங்க தேவனுடைய மகிமையினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்து வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இது பழைய ஏற்பாடுக. ஏசாயா தீர்க்கதரிசி வேணா பார்த்துருக்கலாம், அவர் தீர்க்கதரிசி. இப்போ வருவோம் லூக்கா 9ஆம் அதிகாரம். நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டதாக லூக்காவிலே பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவருடைய மகிமையை கண்டார்கள். பேதுரு யாருங்க? பேதுரு யார்?
நம்மை போல மாம்சத்தில் இருந்தவர். ஒருவேளை நம்ம சொல்லலாம் ஏசாயாவை தீர்க்கதரிசி, அவருக்கு மகிமை வரும். இப்போ பேதுரு யாருங்க? மறுதலித்தவர் தானே. எப்படி மறுதலித்தார்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கூட அவர் தயங்கவே இல்லை. என்ன பயம், நம்மளையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட பேதுரு தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஏன்னா அதுக்கு முந்தைய வசனங்களிலே இயேசு கிறிஸ்து மறுரூபப்படுகிறதை பார்க்க முடியும். இவங்க நித்திரை மயக்கம்தான், தூங்கலை. டக்குன்னு ஒரு விழிப்பு வருகிறது. கர்த்தருடைய மகிமையை அங்கே இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க. அது யாருங்க? மோசேயையும் எலியாவையும் என்ன செய்கிறார்கள்? கண்டார்கள்னா என்னங்க? கண்ணால் பார்த்தாதானே கண்டார்கள் சொல்ல முடியும். அப்போ எழுத்தின்படியாக கர்த்தரின் மகிமையை நீங்களும் நானும் பார்க்க முடியுமா, முடியாதா? முடியும் என்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும். பேதுரு பார்ப்பார் என்றால் நீங்களும் பார்க்க முடியும். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும், மோசே எந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன், எலியா எந்த காலத்தில் வாழ்ந்தவர், அந்த 2 பேரையுமே கண்டார்கள். இந்த அனுபவம் நமக்கு ஒரு தைரியத்தை, மன உற்சாகத்தை கொடுக்கிற காரியம். இப்போ வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 5. நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவில் காண்பித்தார்னா ஒரு பொருளை காட்டுறாங்கன்னா அதை பார்த்தாதானே நம்ம சொல்ல முடியும் காண்பித்தார்னு. அப்போ தேவனுடைய மகிமையை கர்த்தர் காண்பிக்கிறார். அக்கினியின் நடுவில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டோம். பார்க்குறாங்க மகிமையின் சத்தத்தை கேட்டோம். இதை யார் சொல்றது? மோசே. இந்த மோசையை தான் லூக்கா 9 பேதுரு பார்க்கிறார். இப்ப 22 வாசிக்கலாம். உபாகமம் 5:22. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்தினுடைய சொன்னார். அவைகளுடைய ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மலை அக்கினியால் எரிகையில் அந்த மேகம் மலையை சூழ்ந்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். மோசே சொல்றார், நாம் அதை பார்த்தோம்ல, அந்த அக்னியிலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டோம் அல்லவா. வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட்? தேவனுடைய மகிமை மகிமை மகிமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 வார்த்தைகளையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 வார்த்தைகளையும் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். யாத்திராகமம் 40:34வது வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நீங்க கொஞ்சம் வெளியில உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வானத்தை பாருங்க, கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க முடியும். வானங்கள், வானத்தில் இருக்கிற கிரகங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அனைத்தும் கர்த்தருடைய மகிமையை மாத்திரம்தான் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 2:9. கர்த்தருடைய மகிமை அங்கே மானிட அவதாரத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். தூதன் தாங்க வந்து நிற்கிறான். ஆனா கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இந்த அனுபவம் புதிய ஏற்பாட்டிலே யாருங்க? இவங்க யாரு? மெய்ப்பர்கள் தானே. மெய்ப்பர்கள் நம்மை போல பாடுள்ளவர்கள் தானே, மாம்சத்தில் இருக்கிறவர்கள் தானே. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கும் என்றால் நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
18வது வசனம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. நீங்க கண்ணாடியில உங்க பிம்பத்தை பார்க்கிறீர்கள், அது மாதிரி கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும் என்று புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் அங்கே கூறுகிறதை பார்க்க வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய், நாம் எல்லாரும், ஒரு சிலர் என்று கர்த்தர் ஒரு சிலரை புறக்கணிக்கவில்லை, எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தருகிறார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, நம்ம அங்க ஷட் டவுன் தேவையில்லைங்க, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த பதத்தை நாம் சற்று நம்முடைய மனதிலே இருதய பலகையிலே எழுதி கொள்ளும். கர்த்தருடைய மகிமையை கண்டு அதுக்கு பிறகு ஒரு காரியம் நடக்குது. அந்த ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே உங்களை சுற்றிலும் மகிமை பிரகாசிக்கும் என்றால் உங்க வாழ்க்கை மறுரூபப்பட வேண்டும். பாவ வாழ்க்கை புறக்கணிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கே செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதற்கு புதிய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் நமக்கு ஆதாரமாக வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமையை நம்ம எப்படி பார்க்கலாம்? கண்ணாடியிலே பார்க்க. கண்ணாடி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் தானே. வெளியே வீட்டில் பார்க்க மூஞ்சி மறந்துருச்சுன்னு சொல்லி செல்ஃபோனில் பார்க்குறோம்ல, செல்ஃபோனில் பார்த்து பரிசீலனை செய்கிறோம் தானே. ஹேர்லாம் கரெக்டாக இருக்கிறா செக் பண்ணுகிறோம் தானே. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை, சரி என்று சொல்லவில்லை. அதுபோல கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். அந்த மகிமை நம்மை எதற்குள்ளாக நடத்த வேண்டும்? மறுரூபத்தின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அதற்குத்தான் கர்த்தருடைய மகிமை. நாம் நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ள அல்ல. இப்போ இந்த கர்த்தருடைய மகிமையினாலே கண்ணு கூடாக எழுத்தின்படியான மாம்ச கண்களினாலே தேவ பிரசன்னத்தை அனுபவித்து களி கூற முடியும். அல்லேலூயா. நமக்கு அந்த விருப்பம் இருந்தா அந்த மகிமையின் ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? மறுரூபப்படுத்துகிறார். இதை செய்யாதன்வர். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? அது எப்படி ஆண்டவரே, அது நீர் தான் சொல்றீரா? டவுட்டு வருது, எனக்கு சந்தேகம் வருகிறது. மறுபடியும் கர்த்தர் அன்புடன் எச்சரிக்கிறார், வேண்டாம். இப்போ நாம் அந்த மகிமையை கண்ணாடியிலே பார்த்து விட்டோம். நமக்கு உள்ளே ஒரு வாஞ்சை கிளம்புகிறது. இந்த ஆவியானவரை நான் பிரியப்படுத்த போகிறேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய பிரியம் என்கிட்ட காணப்படும் சொன்னா நான் நடக்கிற வழியை எனக்காக கர்த்தர் என்ன செய்வார்? அகலமாக்குவார். நீங்க ஒருவேளை இடுக்கமான வாசல் வழியா போறீங்களாம், கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் இருந்ததுன்னா, உங்களை பிரகாசித்ததுன்னா, நீங்க போற அந்த இடுக்கமான வாசலையும் கர்த்தருடைய மகிமை அகலமாக்கும். உங்க பாதையை உங்களுக்காக, நீதிமான்களுடைய பாதை ராஜ பாதை. சாலமன் அழகா சொல்லி வச்சிருக்கிறார். ஹைவேஸில் எங்கேயாவது மேடு பள்ளத்தை பார்க்க முடியுமா? இங்கே வண்டி எடுத்தா அடி ஜல்லுன்னு போகலாம். அப்படித்தான் வாகன ஓட்டிகள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நமக்கு வாகன ஓட்ட தெரியாது, உட்காந்தே ஓட்ட தெரியும். வாகன ஓட்டிகளுடைய கருத்து ஹைவேஸில் ஓட்டுறதுக்கும் மற்ற தெருக்களிலே ஓட்டுவதற்கும் வேறுபாடு உண்டு தானே. ஆனால் நீதிமானுடைய பாதையை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? ராஜ பாதை. உங்கள் பாதையை கர்த்தர் ஹைவேல நடத்துறது போல உங்களை பத்திரமாக நடத்துவார், நித்தமும் உத்தமமாய் நடத்துவார். வெல்டன், உத்தமமும் உண்மையுமுள்ள பிள்ளையே உங்களை அழைப்பார். எப்பொழுது? மகிமைக்கு கீழ்ப்படிந்து மறுரூபப்படும் பொழுது. வாசிக்கலாம். இந்த மகிமை நம்மை என்ன பண்ணும் அப்படின்னா, கர்த்தரை துதிப்பதற்குத்தான் இந்த மகிமை நமக்கு உதவும்.
கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள நம்மை மூடும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து நீங்கள் தனி அறையிலே இருக்கலாம், யாருமே இல்லை, நீங்கள் மாத்திரம் இருக்கீங்க, கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, அவருடைய மகிமை உங்களை மூடும்னா துதியின் சத்தம் வெடித்து கிளம்பும், ஆர்ப்பரிப்பீங்க. உங்களை அடக்கிறது கஷ்டம். என்னாச்சு, இந்த வீட்டில் சத்தம் கேட்குது, அது என்ன துதியின் சத்தம். வேதத்திலிருந்து பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் நம்ம இப்போ 9வது வசனத்தில் பார்த்தோம்ல, மேய்ப்பர்களை மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. அவங்க அடுத்து என்ன பண்ணாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்காது. அம்பிடுத்தேன் பார்க்கலாம். லூக்கா 2:14 வாசிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே தூதர்கள் அங்கே கர்த்தருக்கு அவருடைய பிறப்பின் செய்தியை சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மனிதர் மேல் கர்த்தருடைய பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள், துதித்தார்கள். அப்படியே கீழே வாங்க. மேய்ப்பர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வாசிக்கலாம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்ல கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பார்த்த உடனே மகிமையை பார்க்கிறாங்க. குழந்தையின் அவதாரத்திலே மகிமை அங்கே இருக்கிறது. மகிமையை கண்ட பிறகு அவர்களால் மௌனமாயிருக்க முடியவில்லை. ஏன் ஆராதிக்கிற சமயத்தில் நம்ம மௌனம் சாதிக்கிறோம்? மகிமையினாலே மூடப்படாத காரணமோ? சற்று சிந்தித்து பார்ப்போம். இவர்கள் மகிமையை பார்த்து விட்டார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்தி 20வது வசனம் துதித்து கொண்டு போற வழியெல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதிதான் இருக்கிறது. நாம் எங்கெங்க துதிக்கிறோமா, கர்த்தரை மிதிக்கிறோமா? என்னத்தோ கர்த்தர் அவங்களுக்கு தான் அப்படி செய்கிறார், என்னத்தோ நான் தான் இப்படி பாடுபடுகிறேன். நாம் 3 விதத்திலே உபத்திரவப்படக்கூடாது. ஞானக்குறைவு. அடுத்ததாக வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று தெரியாமல் நாம் கஷ்டப்பட்டால் பரலோகமோ கர்த்தரோ அதற்கு பொறுப்பு அல்ல. நாம் வேத வார்த்தையை, அதுக்கு தான் இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும். கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும் பொழுது நம்மை மறுரூபத்திற்குள்ளே கொண்டு செல்லும். கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும் பொழுது கர்த்தரை துதிப்பதிலே அங்கே எந்த விதமான சலிப்பு சோர்வு ஏற்படுவதில்லை. மாறாக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு தங்களுடைய பாதையிலே போகிற அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். இந்த மகிமையின் ராஜாவை குறித்து வேதத்தில் சில வசனங்கள் உண்டு. நம்ம நேரம் இல்லாததுனாலே நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் தியானிங்க. 24ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறதற்கு உங்கள் இருதய கதவை திறந்து விடுங்க. சங்கீதம் 29:3 அவருக்குரிய மகிமையை அவருக்கே கொடுத்து விடுங்கள், அவருக்குள்ளதை நீங்கள் எடுத்து விடாதீர்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஸ்தேவானுக்கு கர்த்தர் அங்கே ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். கர்த்தர் அன்புள்ளவர் என்று சொல்லியிருக்கலாம், பரிசுத்தர் என்று சொல்லியிருக்கலாம், சீக்கிரத்தில் வரப்போகிறார் சொல்லியிருக்கலாம், நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸ்தேவான் எப்படி அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு கர்த்தரை குறித்து பேசும் பொழுது ஆரம்பிக்கிறான், மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்போ கர்த்தரை அவனுடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? மகிமையின் தேவனாக பார்க்கிறது. நம்ம கண்ணுங்க எப்படிங்க பார்க்குது? அடுத்தவர்களுடைய குறைகளை தான் பார்க்கிறது. யார் எப்படி அதை பூதாகாரமாக்குவோம். அல்லேலூயா, நான் கண்டுபிடித்தேன், யூரேக்கா கண்டுபிடித்தேன். எப்படிங்க நம்ம கண்ணு எதங்க பார்க்குது? இவர் கண்ணு எதை பார்க்குது? இவர் எங்கே நிற்கிறாரு? ஸ்தேவான் அங்கே குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்லெறிந்து கொல்ல போகிறாங்க. இவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. காரணம், மனிதர்களையோ
மனிதல் எரிகிற கற்களையோ அவன் பார்க்கவில்லை, மாறாக மகிமையின் தேவனை பார்க்கிறான். அந்த மகிமையின் தேவனை பிரதான ஆசாரியர்கள் தான் ஸ்தேவானுக்கு சொல்லணும். நியாயப்படி பார்த்தா அவங்க தான் நாங்கள் பெரிய ஆட்கள் பா அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்களுக்கு தெரியலன்ற அறிவு ஸ்தேவானுக்கு ஏற்படுகிறது. மகிமையின் தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். கடைசியில் பிரதான ஆசாரியர்கள் இவனுடைய மூஞ்ச பார்க்குறாங்க, மகிமை பிரகாசிக்கிறது. நான் பொய் சொல்லலைங்க, உங்கள் வேத புத்தகத்தில் வாசித்துப்பார். அந்த ஸ்தேவானுடைய முகத்தை பிரதான ஆசாரியர்கள் கையில் வச்சுக்கிட்டு ரெடியாக எரியறதுக்கு நிற்கிறாங்க. அவங்களும் எதை பார்க்கிறார்கள்? கர்த்தருடைய மகிமையினால் அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டார்கள். உங்கள் மூஞ்சிலையும் கர்த்தருடைய மகிமை எழுத்தின்படியாக பிரகாசிக்கும் என்றால் உங்கள் பிரகாசத்தை சமுதாயம் பார்க்க வேண்டும். பார்க்குதா? அதுதான் கேள்வி. பார்க்குதா? எவ்வளவோ வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த காதுகளுக்கு கதவு கொடுக்காததுனால வாங்கிட்டு விட்டு விடுகிறோம். அப்படித்தானே நம்முடைய ஜீவியம் போய்கொண்டிருக்கிறது. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வருவோம். நாங்கள் புதன்கிழமைகளிலே இந்த வசனங்களை நாங்கள் மனப்பாடம் பண்ணுறோம். நாங்கள் வார்த்தையிலே ஊறி தேறி இருக்க வேண்டும். ஆசை, அந்த மகிமையின் தேவனை கண்டு கொள்ள வேண்டும் ஆசை. அங்க சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர். அவர் அறிந்து கொள்ளணும்னா அந்த மகிமை நம்மை மூட வேண்டும். 17லிருந்து 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. முடிந்தால் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். வேத வசனம் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அது நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதான பயங்கர பவர்ஃபுல். இந்த வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்து கொள்ளுவோம் என்றால் அது நமக்கு மிகவும் உதவிகரமாயிருக்கும். ஏனென்றால் இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. இந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு கேட்கிற கேள்வியை இன்னைக்கும் வெக்கமே இல்லாமல் நான் கேட்குறேன். இன்று காலையிலே வேதத்தை வாசித்து விட்டு நான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓரிரு கரங்கள் தான், சான்ஸே இல்லை, 1-2 தான். அப்போ எப்படிங்க மகிமை நம்மை மூடும்? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் கை தூக்குறதுக்கெல்லாம் விரும்பலைங்க, கர்த்தர் பார்க்கிறார், அல்லேலூயா. ஓகே, உங்களுடைய பாணிப்படியே வேதத்தை தியானித்து நீங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்க. நீங்கள் ஆராதிக்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமையினால் மூடப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆளுகை உங்களை நிறைக்கிறதை அனுபவிக்க முடியும், களி கூற முடியும். ஆராதிக்கும் போதே 1008 கவலைகள் அல்லவா சூழ்ந்து கொள்ளுகிறது. இது என்ன பண்ண போகிறேன், அது என்ன பண்ண போகிறேன், அது எப்படி தான் நடக்க போதோ தோத்தரம். இது ஆராதனை இல்லை, முறுமுறுப்பின் சத்தம். நீங்கள் நல்லா வேத வசனத்தில் வாசித்து தியானித்து ஜெபித்து, இது 2வது ஆராதனையாக இருக்கும். கர்த்தர் அப்படி ஆராதித்து பாருங்க. அந்த ஆராதனை மிகவும் நமக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும். இந்த வேதத்தில் இந்த காணப்படுகிற இந்த மகிமைக்கு எபிரேய மொழியிலே சொல்லுகிறார்கள் காபோத் என்று சொல்லுகிறார்கள், KHABOD. கிரேக்க மொழியிலே சொல்லுகிறார்கள் டோக்ஸா, DOXA. இதை ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் ஷெக்கினா. ஷெக்கினா என்ற பதத்தை நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். ஷெக்கினா அசம்பிளி என்று ஆலயங்களுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். ஷெக்கினா இருக்குதோ இல்லையோ, பெயராவது ஷெக்கினா என்று இருக்கிறதை பார்க்க முடியும். எனிஹவ், ஷெக்கினா என்ற பதம் நமக்கு ஓரளவிற்கு பரிச்சயமான பதம். இந்த ஷெக்கினா மகிமையை ஹவு டு அப்டைன், நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவது? எனக்கு அந்த ஆசைங்க, நான் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். அதனால என் கரத்தை உயர்த்துகிறேன். நம்மிலே வாஞ்சை உள்ளவர்கள் இந்த ஷெக்கினாவை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவது? 3 ways.
முதலாவது பார்க்கிறோம். நான் சுருக்கமாக கடந்து சென்று விடுகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஸ்டடி ஷெக்கினாவை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மகிமையின் கர்த்தரை, மகிமையின் வார்த்தையை நாம் சரியாய் பகுத்து நிதானித்து ஆராய வேண்டும். அப்பொழுது ஷெக்கினாவை நாம் அனுபவிக்க முடியும். வாசிக்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு வசனம் தெரியாதோ? டெய்லி நீதிமொழிகள் படிக்கிற சபையாச்சே, அதை நான் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் வேகமாக அப்படியே கொப்பளிச்சிருவீங்க வார்த்தையை அப்படின்னு கொஞ்சம் பயம் வேற. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். நீங்கள் நிதானமாக படிங்க, வேகமாக படிக்காதீங்க. நிறைய பேஜஸ் படிக்கணும், ஓகே. அதை வேகமாக படித்தாலும் நிதானமாய் வாசிக்கலாம். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன். ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். 2 தீமோத்தேயு 2:15. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் அதை ஆராய்ந்து பார்த்தாதான் மற்றவங்களுக்கு நாம் அதை சொல்ல முடியும். அப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கிறது எதற்கு? தேவனுக்கு முன்பாக, மகிமையின் கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் எப்படி நிறுத்த வேண்டும்? உத்தமனாக. உத்தமியே, என் மனவாளியே, கர்த்தர் அப்படித்தானே நம்மை அழைக்கிறார். நீ என்னுடையவள். கர்த்தர் நம்மை என்னுடையவள் சொல்லுகிறார். நீங்க கர்த்தரை என்னுடையவர்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீர் என்னுடையவர், நான் அவருடையவள். அதுதான் நேசம், அங்கதான் மகிமை காணப்படும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து இங்கே போதிக்கிறதுன்னு போடப்பட்டு இருக்கிறது. ஆங்கில மொழியாக்கங்களிலே ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். சரியா நான் அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஷெக்கினா. இந்த மகிமையை நான் அப்டைன் பண்ண விரும்புகிறேன். நான் இதை அதிகமாக சொல்ல விரும்பலை. ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே எப்படி தியானமாக இருக்கணும்? இரவும் பகலும். எங்கே உட்காராதானா அங்கே தான் உட்கார்றோம். அநேகரை நான் பார்க்குறேங்க, எங்கே நிற்காதனா அங்கே தான் அந்த கால் நிற்கிது. இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு காலை பாருங்க வீங்கி போய் கிடக்கு, என் காலை பாருங்க வீங்கி போய் கிடக்கு. ஜாம் பண்ணுங்க. எதுக்கு? நிற்காத இடத்துக்கு போய் நீ நிற்கிறதுக்கு ஜாம் பண்ணணுமா? சபை விழிப்படைய வேண்டும். எங்கே நிற்காதனா அங்கே நிற்கக்கூடாது, எங்கே உட்காராதன்றாரா அங்கே உட்காரக்கூடாது, எங்கே போகாதனா அங்கே போகக்கூடாது. அதுதான் ஷெக்கினா. மகிமையின் தேவன் கட்டுப்பாடு நிறைந்தவர். ஆனால் சபை கட்டுப்பாட்டை விரும்புவதில்லை. என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும். கட்சிக்காரங்க சொல்கிறாங்க கட்டுப்பாடு வேணும். அவங்களுக்கு தெரிகிற ஞானம் கூட தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய மந்தைக்கு தெரியவில்லை. கட்டுப்பாடு இல்லை. நான் எப்படினாலும் வாழ்வேன், ஷெக்கினா வரட்டும், சான்ஸே கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஷெக்கினா நம்மை தான் ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர நான் ஷெக்கினாவை ஆள முடியுமா? ஒரு சூரியன் இருக்குது, இப்போ க்ளவுடியாக இருக்குது. சூரிய வெளிச்சத்தை நான் போய் 1 மணி நேரம் பார்ப்பேன்னாக்கும் நான் யார் தெரியுமா? ஜீபூம்பா சக்கலக்கா பார்ப்பேன் அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரங்க, 1 hour கூட வேணாம், பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. கைலாகு தேட வேண்டும். நம்ம கண்களில் இருக்கிற கிருஷ்ண படலம் என்கிற ஆர்கன் வீக் ஆயிடும், பார்வை திறன் குறைந்துவிடும். கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்பே நம்முடைய பார்வையை மட்டுப்படுத்தும் என்றால் அவர் சிருஷ்டிகர். ஷெக்கினா என்னை ஆள வேண்டுமே தவிர நான் ஷெக்கினாவை ஆளக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைங்க அப்படியே தெரியுது. ஏதோ ஷெக்கினா சின்ன பிள்ளை
வாங்க ஆண்டவரேனா அவர் வந்துடணும், போங்க ஆண்டவரேனா அவர் போய்விட வேண்டும். சான்ஸே இல்லை. எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அடுத்ததுக்குள்ளாக நாம் போகலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அங்க சபை என்ன செய்கிறது பாருங்க, வாசிக்கலாம். தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு இப்ப என்ன பண்றாங்க, நிமிர்ந்து நிக்கல, வணக்கமாய், யாருக்கு, ஷெக்கினாவுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்துட்டாங்க. விழுந்து, அதுதாங்க உண்மையான ஆராதனை, அதுதான் ஷெக்கினா. வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆட்டுக்குட்டையானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை இப்ப சொல்றாங்க, கர்த்தருடைய அந்த சாயலை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ராஜாக்களும் புதிய பாட்டை பாடினார்கள். நான் நேரம் இல்லாததுனால ஹிண்ட் மாதிரி சொல்லுகிறேன். வணக்கமாய் விழுந்து ஷெக்கினாவை மகிமைப்படுத்துகிறார்கள். அடுத்து வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சம் துரிதமாக போவோம். 24 மூப்பர்களும், அதே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் முன்பாக, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் எப்படிங்க விழுந்தாங்க, வணக்கமாய் விழுந்து. ஷெக்கினாவுக்கு முன்பாக நாம் தான் பணிய வேண்டும். ஷெக்கினா எனக்கு பணியாது, பணிய முடியாது. வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அப்புறம் சொல்றாங்க, தேவரீ கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு you only are worthy to be received all these blessings அப்படி சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. நம்ம எப்படிங்க கர்த்தரை துதிக்கிறோம்? கண்ணை நல்லா திறந்துக்கிட்டு வேடிக்கை 10 தடவை போக வர போக வர. எமர்ஜென்சி கேஸுக்கு நான் விரோதம் இல்லை, பொழுதுக்குமா போய் வந்திருப்ப. நீ வேலை செய்கிற இடத்துல அப்படி போவியா? நீ படிக்கிற ஸ்தலத்தில் நான் போய் வெளியே போயிட்டு வரேன், உங்கள் டீச்சர் விடுவாளா? நுறுக்கி விடுவா. ஒரு எல்கேஜி பிள்ளைக்கே அவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. கட்டுப்படுகிறோம் தானே, டீச்சர் அடிப்போங்க. ஆனால் ஷெக்கினா அடிக்காததுனால இஷ்டம் போல தரோஃபேர். வணக்கமாய் விழுந்து தங்கள் சிங்காசனங்களை கர்த்தருக்கு முன்பாக வைத்து. வெளிப்படுத்தல் 14:7 தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம வாழ்க்கையினுடைய முழு குறிக்கோளே கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எரிகோ தகர்ந்த மாதிரி அப்படி தகர்ந்து விழும். நாம் அதை சரியாய் அப்ளை பண்ணுறது இல்லை. கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் மூடும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த ஆப்ஷன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். How to obtain this Shekinah prayer, ஜெபம் என்கிற தூப கலசம். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்கு. எப்படி ஜெபிக்கிறோம்? அதாவது நமக்கு நீட்ஸ், என் தேவைகள் இது ஆண்டவர். நான் வெளியே போகிறேன், வாங்க ஆண்டவர். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே வருகிறார். வாங்க வாங்க வாங்க, என் கூடவே வாங்க. வந்த தெய்வம் போயிட்டு வந்த பிறகு நம்மளே எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம்? போயாச்சு, அப்பா நான் தான் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சேன். அப்போ போகும்போது ஏன் அவரை கூட்டிகிட்டு போனோம்? மறந்துருச்சு. கூட்டிகிட்டு போனோம், அவரை விட்டுட்டோம். அவர் தெருவில் விட்டுட்டோம், நாங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் பிரச்சனையே. நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே ஜெபத்தை ஜெபித்தா
என்கிட்ட ஏதோ கோளாறு. ஏனென்றால் மகிமை என்னை மறுரூபப்படுத்தும். நான் மறுரூபமானா என் வார்த்தையிலே மாற்றம் இருக்க வேண்டும், என் சிந்தனையிலே மாற்றம் இருக்க வேண்டும், என் பேச்சிலே மாற்றம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அந்த ஒழுங்கு நம்மை மூடும். இப்படியாக இந்த 3 விதங்களிலே கர்த்தருடைய மகிமையை நாம் கண்டடைய முடியும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வருகிற நாட்களிலே ஹவு டு க்ளோரிஃபை காட் இன் அவர் லைஃப்ஸ். நான் இன்றைக்கே அதை முடித்து விடலாம் என்று நினைத்தேன், சமயம் போதவில்லை. கர்த்தர் மகிமை நம்மை மூடும், நம்மேல் காணப்படும். நான் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்? எத்தனை பேருக்கு ஆசை நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்? அப்படி நான் கர்த்தரை எப்படியெல்லாம் நான் மகிமைப்படுத்த வேண்டும்? முதலாவதாக கர்த்தரை எந்த அளவிற்கு துதிக்கிறோமோ அந்த அளவிற்கு மகிமை நம்மை மூடும். நம்ம அநேகர் அதை ஒரு சேனலாக வைத்திருக்கிறோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு, சோத்திரம் 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 சோத்திரம். ஜபம் முடிஞ்சோடனே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், முக்கா 3 தோத்திரம் முடிஞ்சு போச்சு. அது அல்ல, அது ஓகே, பட் நாட் ஓகே அட் ஆல். நாம் எப்படி கர்த்தரை பிரைஸ் பண்ணுகிறோம், அதன் அடிப்படையிலே மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். கனி கொடுக்கிற ஜீவியம் உங்ககிட்டையும் என்கிட்டையும் பரலோகம் ஆசையோடு எதிர்பார்க்கிறது. யோவான் 15:8. நீங்கள் பிரைஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நான் கடந்து செல்லுகிறேன். 2வதாக, நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். பிறகுதான் அவருக்கு சீஷராய் நாம் வாழ முடியும். அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்கிறோமா? கனி கொடுக்கறதே பெரிய விஷயம், இனி மிகுந்த கனிகளா? வாசிக்கலாம் பாருங்க. சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். அது நமக்கு சற்று ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஹவு டு கிவ் ஃப்ரூட்ஸ், யோவான் 15:4, 5, 6 வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கர்த்தரிலே நிலைத்திருந்தால் அந்த நிலைத்திருக்கிறதன் மூலமாக நாம் எதை கொடுக்க முடியும்? கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தால் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அடுத்த வசனம், 5வது வசனம். நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இதுதாங்க விஷயம். ஒருவன் என்னிலும், நீ என்கிட்ட நிலைத்திருக்கணும், நான் உன்கிட்ட நிலைத்திருக்கணும். இப்போ நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க விரும்புகிறோம், ஆனால் கர்த்தர் உங்களிலே என்னிலே நிலைத்திருக்கிறாரா? நீங்களே பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்திலே கனி கொடுக்கிற அனுபவம். சில வசனங்களை மாத்திரம் தியானிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 3:10. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனிகள் கொடுக்க வேண்டிய எப்படிப்பட்ட கனிகளை காணப்பட வேண்டுமாம்? நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் காணப்பட வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, கட்டாயம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நமக்கு தெரிந்த பகுதி. கனி, அன்பு, சந்தோஷம், அங்கே நவரத்தினமான கனிகளை அங்கே பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதியின் கனிகளால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு கனி 2 கனி இல்லை, நாம் விதைக்கிறோம், அது வளருகிறது. 2 இலை, 4 இலை, 8 இலை, ஒரே இலைகள் நிறைந்து இருக்கிறது. நாள் கழித்து பார்க்கிறேன், ஆங்காங்கே பூத்து இருக்கிறது, காய்கள் இருக்கிறது, பிஞ்சுகள் இருக்கிறது. நமக்கு உள்ளம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி அடையும் அல்லவா? நான் விதைத்த விதை இது கனி கொடுக்கிறது. அந்த கனிகளை புசிக்கும் பொழுது அந்த விருட்சத்தை குறித்து தானே மேன்மை பாராட்டுவோம். அப்போ நம்மை
கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்கள் நீங்க. அப்போ இந்த விருட்சங்கள் கனி கொடுக்க வேண்டும் தானே, அப்பொழுதுதானே கர்த்தர் மகிமைப்படுவார். நீதியின் கனிகளால் நாம் நிறைந்திருக்கிறோமா? கொலோசையர் 1:10 சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. எதற்கு மகிமை? கனி கொடுக்கிற ஜீவியம் இருக்க வேண்டும். சகலவித நற்கிரியைகளாகிய கனிகள். வேதம் நற்கிரியைகளையும் கனிகள் என்று அழைக்கிறது. மத்தேயு 5:16 உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரமபிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக கடவது. தலைகளை தாழ்த்துவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பீராக. அவரே கனத்திற்கு பாத்திரர். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்தரிக்கிறோமோ, துதிக்கிறோமோ, அந்த அளவிற்கு கர்த்தர் மகிமைப்படுகிறார். அடுத்து கர்த்தர் அங்க சொல்றாரு, தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். கர்த்தரை துதிக்கிற துதி நமக்கு பிரகாசமுள்ள மனதை கொண்டு வரும். கர்த்தருடைய அந்த உன்னத மதிப்பை, கர்த்தர் உயர்ந்தவர், மேலானவர் என்பதை நம்முடைய ஆவியிலே நாம் ஒத்துக்கொள்ள முடியும். எப்பொழுது? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது. கர்த்தருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, 24 மூப்பர்கள் பரலோகத்தில் இருக்கிறவங்களே கர்த்தருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்ளுவார்கள் என்றால், நீங்களும் நானும் எத்தனை அதிக வணக்கமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அடிபணிகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் விருப்பங்கள் இனிமே உங்களுடையதாகட்டும், என்னுடைய மனசெல்லாம் நீங்க நிறைந்திருங்க. ஆண்டவர் சொல்லுவார், என் மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கண்டதுனாலதான் தீர்க்கன் ஆதமானேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்காத நிலைமை இருக்கும் என்றால் அதன் முடிவு அக்கினிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. நாம் உண்மையான தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறதிலே மங்கி போய் கொண்டிருக்கிறோமா? நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? வேதத்திலே யூதாசை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்தவர் தான். 12 அப்போஸ்தலர்களிலே அவரும் ஒருவர் தான். ஆனா மகிமை அவரிடத்திலே இல்லையே. அவருடைய முடிவு நமக்கு தெரியும் தானே. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்குள்ளே நான் ஒளிந்து கொள்ளுகிறேன். உம்மிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தையை நான் சரியாய் பகுத்து ஆராய்ந்து தியானிக்க போகிறேன். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் என்னிலே உதிக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் தானே. என் கூட கர்த்தர் பேசினான்னு சொல்லுகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. வார்த்தையின் சத்தத்தை கேட்பீர்களாகில் செவி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும்
மாற்றம் தெய்வமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றம் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நம்மள எத்தனை பேருக்கு உள்ளம் ஏங்குது? என் உள்ளமும் ஏங்குதுப்பா. ஹல்லேலூயா. என் உள்ளம் ஏங்குது என்று சொல்லுகிற பிள்ளைகள் உங்களுடைய வலது கரங்களை ஆவியானவருக்கு உயர்த்தி காட்டலாமே. என் உள்ளம் ஏங்குதுப்பா, உங்க மகிமையால நான் மூடப்படணும்பா. என்னுடைய அறியாமையை எனக்கு மன்னியும் ஐயா, என் கீழ்ப்படியாமையை எனக்கு மன்னியும் ஐயா, என் ஞான குறைவை எனக்கு மன்னியும் ஐயா. உம்மில் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க போறேன். நீங்க மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய மகிமையை குறித்து எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ஐயா. நாங்களும் விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காணத்தக்கதாக இரவும் பகலும் உம்முடைய வேதத்திலே தியானிக்கத்தக்கதாக ஆவியானவருடைய ஷக்கீனா எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா, எங்களை மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் மறைக்கட்டும் ஐயா. உம்முடைய மகிமையின் மேகத்திற்குள்ளாக ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் கர்த்தருடைய மகிமையும் ஒவ்வொருவரையும் உம்முடைய வருகை பரியந்தம் மூடிக்கொள்ளுவதாக.